10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் சிவிக்ஸ் யூனிட் 1ல் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்னா இந்திய அரசியல் அமைப்பு. இந்த லெசன்லேருந்து நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் டு நோ அபவுட் த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியல் அமைப்பினுடைய உருவாக்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டு நோ த salient ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பு கூறுகள் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், அதாவது அடிப்படை உரிமைகளை பற்றியும் கடமைகளை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். டு நோ த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது ஒரு நாட்டினுடைய அரசு நெறிமுறை கொள்கைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அண்ட் த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அதாவது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்னால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கின்ற உறவு முறைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் த எமர்ஜென்சி ஆஃப் ப்ராவின்சஸ்னால் அரசியல் நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், அதாவது அறிமுகம். த கான்ஸ்டிடியூஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் எ கண்ட்ரி, அதாவது அரசியல் அமைப்பு என்பது ஒரு நாட்டுக்கு ஒரு முக்கியமான அடிப்படை சட்டம் போன்று, which reflects the fundamental principles on the which the government of that country is based. அதாவது ஒரு நாட்டினுடைய அடிப்படை கொள்கைகளை வகுத்து தருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பு. இட் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் த நேஷன்ஸ் ப்ராக்ரஸ், அதாவது ஒரு வாகனத்துக்கு அச்சாணி போன்று எப்படி ரொம்ப முக்கியமோ அது போன்று இந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கு ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ஒரிஜினேட்டட் இன் யூஎஸ்ஏ, அதாவது இந்த கான்செப்ட்ன்ற அந்த ஃபஸ்ட்டு இந்த அரசியல் அமைப்பு எங்கே உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல தான் முதல்ல உருவாக்கி இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த நீட் ஃபார் எ கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பினுடைய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் ஹாவ் எ கான்ஸ்டிடியூஷன் தட் கவர்ன்ஸ் தெம், அதாவது எல்லா மக்களாட்சி நாடுகளும் தன்னை நிர்வகித்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு அரசியல் அமைப்பை பெற்றுள்ளது. எஸ் செர்டைன் constitution puts down certain principles that form the basis of any kind of a state that we as citizens desire to live, அதாவது குடிமகன் அவனுடைய விருப்பப்படி வாழ்வதற்கு தேவையான கொள்கைகளை வடிவமைத்து தருவது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் அமைப்பு. எ கான்ஸ்டிடியூஷன் டெல்ஸ் அஸ் த ஃபண்டமெண்டல் நேச்சர் ஆஃப் அவர் சொசைட்டி, அதாவது ஒரு அரசியல் அமைப்பு நமக்கு எதை தெரிவிக்குதுன்னா ஃபண்டமெண்டல் நேச்சர்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை தன்மைகளை, புரியுது, அடிப்படை தன்மைகள், ஒரு சமூகம் எப்படி வாழணுன்ற அடிப்படை தன்மைகளை நமக்கு இந்த அரசியல் அமைப்பு தெரிவிக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃப்ரேம்டு பை அ கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி, அதாவது ஒரு நிர்ணய குழுவால் அமைக்கப்பட்டது. செட்டப் அண்டர் த கேபினட் மிஷன் பிளான் 1946 ஒரு குழு, கேபினட் குழு. ஆக்சுவலாக அந்த குழு எங்கேருந்து வந்ததுன்னா பிரிட்டிஷ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தது. யாரால் அனுப்பப்பட்டார்கள்னா அப்போ இருந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா அட்லி இருந்திருக்காரு. அந்த அட்லி தான் இந்த கேபினட் மிஷனை இங்கே இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காரு. எதுக்காக அனுப்புனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம விடுதலை வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரிட்டிஷ் கிட்ட இருக்க பொலிட்டிக்கல் பவரை இந்தியா கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்காக ஒரு மிஷன், ஒரு குழு அனுப்புகிறாரு. முக்கியமான 3 மெம்பர்ஸோட. அதனுடைய அந்த குழுவினுடைய தலைவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லார்டு பெத்திக் லாரன்ஸ். இவர் தான் என்னது அந்த கேபினட் மிஷனுடைய ஹெட்டு. இது 1946 இந்த கேபினட் மிஷன் பிளான் வடிவமைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த அசம்பிளி கன்சிஸ்டட் ஆஃப் 389 மெம்பர்ஸ் ரெப்ரசன்டிங் ப்ராவின்சஸ் 292, அதாவது இந்த அசம்பிளியில் மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 389 மெம்பர்ஸ் கலந்துக்கிட்டாங்களாம். அதில் ரெப்ரசன்டிங் ப்ராவின்சஸ் அப்படின்னா மாகாணத்திலிருந்து வந்த பிரதிநிதிகள் எத்தனை பேருனா 292.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் 93. ஸ்டேட்ஸ்னால் சுதேசி அரசுகள். இங்கே இந்தியாவில் நிறைய சுதேசி அரசுகள் இருக்குது. இங்கேருந்து ரெப்ரசன்டேட்டிவாக வந்தவங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 93 மெம்பர்ஸு. த சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ், அதாவது மாகாணத்திலேருந்து வந்த தலைமை ஆணையர்கள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 3 மெம்பர்ஸு. அண்டு பலுச்சிஸ்தான்லேருந்து வந்தவங்க எத்தனைனா ஒருத்தவங்க. பலுச்சிஸ்தான்னா இங்கே பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க ஒருத்தவங்க. அசம்பிளி ஹெல்டு இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆன் December 9, 1946 முதல் மீட்டிங்கு நடக்குதுன்றாங்க. இதில் மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா 389 மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, த ஓல்டஸ்ட் மெம்பர், லாயர், நிறைய படித்த பெரிய ஒரு மேதைன்ட்டு சொல்லலாம். was elected as the temporary president of the assembly. அந்த அசம்பிளிக்கு நிர்ணய சபைக்கு பிரசிடெண்ட்டாக டெம்பரவரியாக யாரை நிர்ணயிக்கிறாங்கன்னா மூத்த குடிமகன், ஓல்டஸ்ட் மெம்பர்னா மூத்த குடிமகன் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இவரை தான் பிரசிடெண்ட்டாக நிர்ணயிக்கிறாங்க. while the work was in progress, அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இறந்து போயிட்டாரு. அதனால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் was elected as the president of the assembly. இவர் தான் ராஜேந்திர பிரசாத். இந்த டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இறந்ததுக்கு அப்புறம் உடனேயே யாரை நியமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத்தை பிரசிடெண்ட்டாக நிர்ணயிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த டிராஃப்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ப்ரிப்பேர்டு பை த, அதாவது இந்த அரசியல் அமைப்பு நிர்ணய குழு ஏற்கனவே அமைச்சிருக்காங்க இல்லையா, இதுக்கு டிராஃப்ட் பண்ணது யாருன்னா டிராஃப்டிங் கமிட்டி அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். இது இந்த வரைவு குழுக்கு தலைவர், சேர்மன் அப்படிங்கிறாங்க. இவரை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இவரை ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. இவர் தான் டிராஃப்டிங் கமிட்டியினுடைய சேர்மன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ஃபைனலி அடாப்டட் ஆன் November 26, 1949. அதாவது இந்த அரசியல் அமைப்பு கடைசியாக எல்லா ப்ராசஸும் முடிச்சு எப்போ சப்மிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா November 26, 1949 சப்மிட் பண்ணுறாங்க. த டிராஃப்டட் கான்ஸ்டிடியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 26th January 1950. அதாவது 26th January 1950 தான் இது நடைமுறைக்கு முதல்ல வருது. திஸ் டே இஸ் நோன் அஸ் த ரிப்பப்ளிக் டே. இட் இஸ் பீயிங் அப்சர்வ்ட் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த ரிப்பப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, இதை சப்மிட் பண்ண அந்த நாளுக்கு அடுத்த வருஷம் 1950 பார்த்தீங்கன்னா இதை நெக்ஸ்ட் மந்த்து 1950 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது நவம்பர் சப்மிட் பண்ணுறாங்க, டிசம்பர் கழிச்சு January 26, 1950 இதை நம்ம ரிப்பப்ளிக் டேவாக அப்சர்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா salient features ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதாவது இட் இஸ் த லென்த்தியஸ்ட் ஆஃப் ஆல் த ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது அரசியலமைப்பினுடைய சிறப்பு கூறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது உலகத்திலே ரொம்ப நீளமான ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் எதுனா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் தான் ரொம்ப நீளமானதுன்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் பாரோடு மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஃப்ரம் த கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் கண்ட்ரிஸ். வெவ்வேறு நாடுகளில் இருந்து நம்ம என்ன பண்ணோம், அதிலிருந்து பார்த்து நிறைய நம்ம நாட்டுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து நம்ம அதிலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். அதாவது பார்ட்லி ரிஜிட்னா இந்த அரசியல் அமைப்பில் பாதி சட்டத்தை நம்ம மாற்றவே முடியாது, ஓகேவா, அதான் ரிஜிட். பார்ட்லி ஃப்ளெக்சிபிள்னா சில சட்டங்களை நம்மளுடைய நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியும் அப்படின்றாங்க. அதாவது இட் இஸ் பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு சில நேரம் மாற்ற முடியும், சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு வி கேனாட் சேஞ்ச் இட். அதை தான் சொல்கிறாங்க ரிஜிட் ஃப்ளெக்சிபிள். இட் இஸ் எஸ்டாப்ளிஷஸ் எ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது இது வந்து ஒரு கூட்டாட்சி அரசு முறைன்றாங்க. இட் மேக்ஸ் இந்தியா அஸ் எ செக்குலர் ஸ்டேட். இந்தியா சமய சார்பற்ற நாடு, எந்த மதத்தையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இட் ப்ரொவைட்ஸ் அன் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. சுதந்திரமான நீதித்துறை இதில் இருக்குது, செயல்படுதுன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இன்ட்ரடியூசஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்.
வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்துது. அண்ட் அக்கார்ட்ஸ் த ரைட் டு vote to all citizens above 18 years of age without any discrimination. அதாவது 18 வயசு உங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னா எந்த வேறுபாடுகளும் இல்லாமல், அதாவது எந்த மத வேறுபாடுகளும் இல்லாமல், உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ன்ற வேறுபாடு இல்லாமல், புரியுதா, பணக்காரர் ஏழைன்ற வேறுபாடு இல்லாமல் 18 வயசு வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் ஓட்டுரிமை இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு preamble. The term preamble refers to the introduction or preface to the constitution. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, preambleனா introduction சொல்கிறாங்க. இந்த preamble கான்ஸ்டிடியூஷன் புக்குடைய ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கும். அதாவது நம்ம ஒரு புக்கை எடுத்துக்கிட்டோம்னா உள்ளார என்னென்ன லெசன் இருக்குன்ற கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனில் நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரீஆம்பிள்ன்றது இந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கினுடைய இன்ட்ரோடக்ஷன். இது என்ன சொல்கிறாங்க, ப்ரிஃபேஸ் டு த கான்ஸ்டிடியூஷன்னு சொல்லலாம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் த ஐடியல்ஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷனில் என்ன இருக்குன்னா, கொள்கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, நோக்கங்கள் இருக்கும்னு சொல்கிறாங்க, சில ஐடியாஸை பேஸ் பண்ண ஒரு இந்த கண்டென்ட்லாம் அந்த புக்கில் இருக்குன்றாங்க. இட் ஹேஸ் எ கிரேட் வேல்யூ அண்ட் ஹேஸ் பீன் டிஸ்கிரைப்ட் ஆஸ் த கீ டு த கான்ஸ்டிடியூஷன். அதாவது இந்த ஐடியாஸு, ஆப்ஜெக்டிவ்ஸு, பிரின்சிபிள்ஸ்லாம் இந்த கான்ஸ்டிடியூஷன் வேல்யூபிளான அந்த அரசியலமைப்பு புக்கு இருக்கு இல்லையா, இதனுடைய கீ எதுனா இந்த ஐடியாஸ், ஐடியல்ஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ், இந்த பேசிக் பிரின்சிபிள்ஸ், இதெல்லாம் அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய கீ அப்படின்னு சொல்கிறாங்க, திறவுகோல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, the preamble to the Indian Constitution is based on the objective resolution drafted by ஜவஹர்லால் நேரு. இந்த preamble, இந்த முகவுரை, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய அந்த முகவுரை ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், அதாவது தீர்மானம் எடுத்துக்கிறாங்க, புரியுதா, அதனுடைய கொள்கைகளை பற்றி தீர்மானம் எடுத்துக்கிறாங்க. டிராஃப்டட் பை ஜவஹர்லால் நேரு. இந்த ப்ரீஆம்பிளை டிராஃப்ட் பண்ணது யார், வடிவமைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அதான் அதனுடைய கோல். அதாவது ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்னா நம்மளுடைய கோலை நம்ம தீர்மானமாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, த ப்ரீஆம்பிள் பிகின்ஸ் வித் த ஃப்ரேஸ். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரீஆம்பிளில் ஒரு ஃப்ரேஸ் இருக்கான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற ஃப்ரேஸோட ஆரம்பிச்சிருக்காங்க. த ப்ரீஆம்பிள் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்ஸ் தட் இந்தியா இஸ் எ சாவரின் சோஷலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். அந்த ப்ரீஆம்பிள் புக்கில் என்ன அந்த ப்ரீஆம்பிள் பேஜில் என்ன எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா, சாவரின்னா இறையாண்மை, சோஷலிஸ்ட் செக்குலர் சமய சார்பற்ற, டெமோக்ராட்டிக் ஜனநாயக, ரிப்பப்ளிக்னா குடியரசு. இந்த மெசேஜ் அந்த ப்ரீஆம்பிளில் கொடுத்துருக்காங்க, முகவுரையில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிட்டிசன்ஷிப். The word citizen is derived from the Latin term civis. ஆக்சுவலாக இந்த சிட்டிசன்ஷிப்ன்ற அந்த சிட்டிசன்ற அந்த வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிவிஸ்ன்ற லாட்டின் டேர்ம்லேருந்து வந்திருக்கு. இட் மீன்ஸ் ரெசிடெண்ட் ஆஃப் எ சிட்டி, அதாவது ரெசிடெண்ட் ஆஃப் எ சிட்டி ஸ்டேட், ஒரு நகரத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு நகரத்தில் வாழ்பவர். The Constitution of India provides for a single and uniform citizenship for the whole of India. ஆனால் இந்திய அரசியலமைப்பு ஒரு குடிமகனுக்கு ஒற்றை குடிமகன் அப்படின்ற ஒன்று தான் கொடுத்துருக்கு. அதாவது சில இதில் பார்த்தீங்கன்னா டியூயல் சிட்டிசன்ஷிப் இருக்கும். நம்ம நாட்டில் ஒற்றை குடியுரிமை முறையை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் சிட்டிசன்ஷிப்பு. இது ஒரு 2 மார்க்கில் வரும், நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். த ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் derived inspiration from the Constitution of USA. அதாவது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனுடைய தாக்கத்திலேருந்து வந்ததுன்னா யுஎஸ்ஏனுடைய தாக்கத்தால் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது.